மலர் அறிவு இல்லாட்டி குவாண்டம் ஃப்ளோரல் ஹீலிங், ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப வருஷமா இருக்கு. அதாவது முதலில் மனிதன் மனதை நிறுத்தியது மலர்கள். ஒரு செடியை பார்க்கும்போது இலையை, காம்பை, தண்டை, வேரை, விதையை பார்க்கதை விட மலர்கள் பார்க்கும்போது மனது நிற்கும். அந்த மலர்கள்ல இருக்கிற அந்த வடிவம், ஒரு வடிவம் வந்து பிரபஞ்சத்தின் ஒரு 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 வடிவத்தோடு ஒத்து இருக்கும். அது ஒத்திருக்கிறதுல அதுல ஒரு தகவல்கள், இன்ஃபர்மேஷன், டேட்டா இருக்கும். அந்த டேட்டா யாரோ ஒருவருக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கு. சரி, ஒரு வகையில என்னன்னு பார்க்கலாம்னா, பிரபஞ்ச பதிவின் பிசிக்கல் ஃபார்ம், அதாவது பிரபஞ்சத்திற்கு இருக்க காஸ்மிக் ரெக்கார்ட்ஸ ஒரு சிப்ல எடுத்துட்டு வந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் ஒவ்வொரு மலர்களும் பதிவை ஏற்று வைத்திருக்கிறது. அது அது ஒரு முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. எந்த புத்தகங்களும், எந்த வழிமுறைகளும், எந்த வியாக்கியானங்களும், எந்த மதங்களும் மலர்களை மறுதளிக்க முடியாது, ரெஃப்யூட் பண்ண முடியாது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். உதாரணத்துக்கு, ஏதோ ஒரு ஒரு வழிபாட்டு தலம், ஒரு மதத்தினுடைய வழிபாட்டு தலத்துக்கு இன்னொரு மதத்தினுடைய வழிபடுபவர்கள் போக மாட்டாங்க. மோஸ்ட்லி அதிகமா போக மாட்டாங்க. ஏன்னா ரேரா போவோம். ஆனா மலர்களை யாரும் வந்து இல்ல எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல மாட்டாங்க. தாவர இனத்தை சொல்லவே மாட்டாங்க. இப்படி வச்சுக்கலாம். தாவரம் இனம், ஃப்ளோரா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவர இனத்தை எனக்கு அவசியம் இல்லை. நான், அதாவது மதங்கள் இல்லாம நான் இருக்க முடியும், மத வழிபாட்டு ஸ்தலங்கள் இல்லாமல் இருக்க முடியும், குருமார்கள் இல்லாமல் இருக்க முடியும், புத்தகங்கள் இல்லாமல் இருக்க முடியும், வழிகாட்டுதல் அதாவது டெக்னிக்ஸ் இல்லாம இருக்க முடியும். ஆனா தாவர இனங்கள் இல்லாமல் இருக்க முடியாது. நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதனாலதான் நம் தளத்தில் உலகத்தில் இருக்க அனைத்து மக்களும் எந்த எல்லாராலும் கையாளப்படக்கூடிய ஈஸியான ஒரு விஷயமா இருக்கு. ரொம்ப ஈஸியா இருக்கு. எந்த மதத்தின் சார்புடையதாக இல்லை. எதையும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லவில்லை. எதையும் வந்து இதுதான் உயர்ந்தது, என்னோட விஷயம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லவில்லை. ஏன்னா எல்லாரும் எடுத்து கையாளலாம். எப்படி கீரையை சாப்பிட்ற மாதிரி, பழங்களை சாப்பிட்ற மாதிரி, தானியங்களை சாப்பிட்ற மாதிரி எல்லாருக்கும் பொதுதான். இது எந்த தானியம் வேணாம்னு எந்த மதமும் சொல்றது இல்ல, எந்த குருக்களும் சொல்றது இல்ல, எந்த புத்தகங்களும் சொல்றது இல்ல. ஹோலி புக்ஸ் சொல்லக்கூடியது. அதனால இப்போ இருக்கிற காலகட்டத்துல மலர்கள் எல்லாரையும் சமமாக பாவிக்கிறது. மலர்கள் வழியாக நாம் எல்லாரையும் சமமாக பார்க்கிறோம். யாரும் உயர்ந்தவர்கள் இல்ல, தாழ்ந்தவர்கள் இல்ல. யாரும் வந்து இது வந்து உயர்ந்தது, தாழ்ந்தது, என் ஜாதி தான் உயர்ந்தது, என் மதம் தான் உயர்ந்ததுன்னு சொல்றதுக்கு இங்க எதுவும் இல்லை. மலர்கள் எல்லாரையும் சமநிலைப்படுத்து. யாரும் மறுக்க முடியாது. யாரையும் மலர்கள் மறுக்கிறது இல்லை. அதனாலதான் நமக்கு வந்து ஈஸியா இருக்கு விளக்கம் சொல்வதற்கும் ஃபாலோ பண்றதுக்கும். டாக்டர் பேட்ச் அவர்கள் 38 மலர்களை எப்படி வகைப்படுத்திருக்காருன்னா, ஒண்ணு நம்ம கூட கீழான இருக்கிற மலர் செடி கொடிகள், 2வது உணவு பொருட்கள் இருக்கிறது, 3வது அதிக அதிர்வலைகள், நம்மை விட உயர்ந்த அதிர்வலைகள் இருக்கிறது, ஹையர் ஃப்ரீக்வன்சிலுக்கு தான் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கிறது. அதுவும் ஒவ்வொன்று தேர்ந்தெடுத்து இயற்கை அவருக்கு கொடுத்துருக்குது. அதுக்கப்புறம் அவர் வெரிஃபை பண்ணி செக் பண்ணி கொடுத்துருக்காரு. கொடுத்து இது வந்து ஏறக்குறைய 100 ஆண்டுகளாக உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது.
உலகம் முழுவதும் அதை ஹீல் பண்ணிருக்குது. உலகம் முழுவதும் எல்லாராலையும் பயன்படுத்தப்பட்டு, அதாவது பயன்படுத்தினவர்களுக்கு விளைவு கொடுத்துருக்கு. அப்போ மலத்தீர்வுகள்ல அவரே சொல்லிட்டாரு, பிலாசபி தத்துவங்கள் எதுவும் கிடையாது, சயின்ஸ் எதுவும் கிடையாது, தியரிஸ் எதுவும் கிடையாது. உங்க மனதை பாருங்க, சிம்டம்ஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னா பாருங்க, நீங்க எப்படி வந்து ஒரு நோயோ ஒரு பிரச்சனையோ அணுகுறீங்கன்னு பாருங்க. அந்த அணுகிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மலர் எடுத்துங்க, ஹீல் ஆயிக்கும். நீங்க ஏன் துன்பப்படுறீங்கன்னா, உங்கள் வாழ்வின் நோக்கத்தை நீங்க வந்த வேலையை விட்டுட்டு வேற வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றதுதான். அதனாலதான் நோயும் பிரச்சனைகளும் வந்திருக்குது. நோயும் பிரச்சனைகளும் நமக்கு நம்மை டைவர்ட் பண்ணுது. டைவர்ட் பண்ணுதுன்னா திருப்பி விடுது நம்மளை நோக்கி. நீங்க போய் கொண்டிருக்கிற பாதை சரியில்லை, வாழும் முறை சரியில்லை, அதனால நீங்க உங்களை நீங்க சரியா பாத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மலர் தீர்வு. நாம சொல்லியிருக்கிறது வந்து நம்மை நாமே தெரிந்து கொள்ளக்கூடிய, நம்மை ஆற்றுப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் வந்து மலர் தீர்வுகள் அப்படின்னு சொல்லி. ஆற்றுப்படுத்துனா வழிபடுத்துதல், வழிபடுத்தி நம்மை நோக்கி பயணப்படுத்துதல். அந்த பயணத்துல நமக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சின்ன பிரச்சனை தான். மனதுதான் பெருசா ஆக்கிக்கிறது எல்லாத்தையுமே. உடல்ல நோய் உடலே சரி பண்ணக்கூடிய தன்மையில இருக்கு. மனது டவுன் ஆச்சுன்னா அது வந்து உடல் வந்து பலம் அதிகமாயிடுது. உடலுடைய பலம் ஜாஸ்தி ஆயிடுது. உடலோட பலம் ஜாஸ்தி ஆகும் போது, உடல் பலம்னா அதனுடைய செயல்பாடுகள், அது மைண்ட் கண்ட்ரோல் இல்லாத போது அது தன்னைத்தானே வந்து பாதித்துக் கொள்கிறது. அப்போ இந்த இந்த இதுல பார்க்கும்பொழுது ஒரு 5 ரெமெடிக்குள்ள உங்களை சுருக்கிங்க. 5ல இருந்து 3 ரெமெடிக்குள்ள வந்துருங்க. பிராண்ட் எந்த பிராண்டும் கிடையாது. நம்ம நோக்கம் வந்து உங்களுக்கு அறிவை கொடுத்து, அந்த அறிவு உங்களுக்கு பொருத்தமா இருக்குதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா, அதை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையை சரி பண்றதுதான். இங்க கன்சல்டேஷன் கொடுக்கறது, இவர் நல்லா பண்ணுவாரு, அவ்வளவு நல்லா பண்ணுவாரு, இவங்க எல்லாம் கரெக்ட்ன்றதெல்லாம் எதுவுமே இதுவரை 4 வருஷத்துல நம்ம யாரையும் பண்ணல, யாரையும் ரெக்கமெண்ட் பண்ணல, யாரையும் மறுக்கவும் இல்லை. அவங்க உங்களுக்கு கொடுத்து நீங்க சரி பண்ணிக்கங்கன்னு சொல்றோம். நீங்களே படிச்சுக்கங்க. அதனாலதான் நம்ம வந்து எந்த இதுலயும் டிஸ்கிளைமர்ல நம்மளுடைய நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்கல. நம்ம கன்சல்டேஷன் கொடுக்கறதோ உலகத்தை வந்து டிசீஸ் இல்லாம பிரச்சனை இல்லாம மாத்துறதெல்லாம் நம்ம நோக்கம் இல்லை. நம்ம நோக்கம் வந்து அவரவர்களுக்கு அதை சரி பண்ண கொடுக்க வழிகளை ஏற்படுத்துது.